Hi all, welcome back to Shaya's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளிக்கா ஸ்பெஷலாக ரொம்பவே பாரம்பரியமான அதிரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதிரசம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆனால் அதிரசம் வீட்டில் செய்யணுன்னா ரொம்பவே கஷ்டமாச்சு, மாவு அரைக்கணும், அதுக்கு பதம்னாலும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி வீட்டிலே எவ்வளோ சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி வாங்கியிருக்கேன். அந்த பச்சரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சா போதுமானது. அப்புறமா அந்த அரிசியை நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் துணியில் நம்ம ஆற வச்சிடலாம். இது வெயிலெல்லாம் ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா நிழல்ல இல்லை ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதுமானது. இது எதுக்குன்னா அந்த தண்ணி பதமெல்லாம் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்ச மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். குருணையே இல்லாமல் சலிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அதிரசம் ஒரே மாதிரி சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்போ சலிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாகு ஊற்றி கிளறப்போ கொஞ்சம் குருணையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மாவு சலித்த உடனே அந்த பாத்திரத்தில் போட்டு மேலே ஒரு ஈர டவல் மாதிரி போட்டுட்டு அந்த மாவோட ஈரப்பதம் வெளியேறாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட அதிரசம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாகு காய்ச்சிக்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த அளவு அரிசி எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அப்போ தான் தித்திப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். அதாவது அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. வெல்லம் கலக்கிற இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அதிரசத்துக்கு பாகு எப்படி இருக்கணும்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி அந்த மாதிரி பபிள்ஸாக வரும் இல்லையா, அந்த மாதிரி பாகு தான். அதாவது ரொம்ப முறிஞ்சிடக்கூடாது. இப்போ பாகு கரெக்டான பதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கூட நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம மாவோடு சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச எல்லா பாகையும் இந்த மாவில் போட்டுட்டு ஒரு மத்து இல்லைன்னா கையில் இந்த கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த பாகு தாங்க. இந்த பாகோட பதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த மாவு நல்லா எடுத்து கையில் உருட்டி போடுற அளவுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் பாகை கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நிறைய செஞ்சு பழகிக்குங்க. இப்போ அதிரசத்துக்கு மாவு நல்லா கிளறி வச்சாச்சு. நம்ம நல்லா கிளறின இந்த மாவை அந்த பாத்திரத்துலேயே மேலே ஒரு துணி போட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். ஏன்னா அதிரசம் 2 நாள் கழித்து இந்த மாதிரி புளிச்சு எடுத்து பண்ணால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ 2 நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அந்த ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு. அதிரசம் சுடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லைனா ஒரு பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட மாவை அதில் கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சு வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி மூடிட்டு ஒரு நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள ஒரு பாத்திரமோ இல்லை கையை வச்சோ இந்த மாதிரி நம்ம அழுத்தி ஒரு அதிரசம் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம்.
நம்ம வந்து அதிரசம் மூழ்கி வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெயை விட்டுக்கணும். நம்ம இப்போ செய்ய போகிற அதிரசம் எப்படின்னா ரொம்பவும் ஹைட்டு கூடவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தின்னாகவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஈஸியாக உடஞ்சி வந்துடும். இப்போ நல்லா சிம்லே விட்டு நல்லா வேக விட்டு இந்த அதிரசம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அதிரசம் நல்லா புசு புசுன்னு மேலே உள்ள லேயர் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது பிரியவே இல்லை. எண்ணெய் இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே சூப்பரான டேஸ்டியான அதிரசம் செஞ்சிடலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு அதிரசத்தை வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.